உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். திமுக அரசு எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி மற்றும் அன்புமணி ராமதாஸ் பட்டியலிட்டு வெளியிட வேண்டும் என்று சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை டி நகரில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம், விஜயை பார்க்க வரும் கூட்டம் தலைவரை பார்க்க வந்ததா அல்லது நடிகரை பார்க்க வந்ததா என்பது தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது தெரிய வரும் என்றார். இன்னும் சாத்தியமிருந்து நிறைவேற்றப்படாது என்பதை என்ன வாக்குறுதி என்பதை திரு எடப்பாடி போன்றவர்கள் குறிப்பிட்டு சொன்னால் அதற்கு உரிய முறையில் நம்ம விளக்கமளிக்க முடியும். ஆகவே இந்த அளவுக்கு 90% ஒரு கடந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றி இருப்பது என்பதே மிகப்பெரிய சாதனை தான். 505 வாக்குறுதியில் எது நிறைவேற்றணும்னு தனியாக அவங்களை ஒரு பட்டியலை வெளியில் சொல்லுங்கள். 12% 20% இருக்கட்டும், இவங்க 90% சொல்கிறத நாங்களே ஏற்றுக்கிறோம். அவர் 20% தானா, மீதி 80% எது என்பதற்கான விவரத்தை திரு எடப்பாடி அவர்களையோ அல்லது அன்புமணி அவர்களையோ வெளியிட சொல்லுங்கள். அவருக்கு விஜய் அவர்களுக்கு கூட்டம் வரும் என்பதோ அவரை பார்ப்பதற்காக வருவார்கள் என்பதிலேயோ எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் ஒரு மாற்று அரசியல் தலைவராக, ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான நபராக தமிழக மக்கள் கருதுகிறாரா என்றால் கடுகளவு கூட அதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.